बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु नस्तगफिरुहु नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिल्लाहु फला मुज़िल्ल लहु व मय युज़लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद रब्बि इश्रह लि सद्री व यस्सिर लि अम्री वहलुल उक़्दतम मिन लिसानी ஹஜ்ஜுடைய நோக்கமும் அதனுடைய செயல்முறையும் இது ஹஜ்ஜை பற்றிய ஒரு கம்ப்ளீட்டாக அதோடைய இன்ஃபர்மேஷனு இப்போ இன்றைக்கி நவீன 2023 எப்படி ஹஜ்ஜு நடக்க போகுது, அதோடைய அந்த ஸ்டெப்ஸு, அது இல்லாமல் ஹஜ்ஜு ஏன் கடமையாக்கப்பட்டது, அதற்கு பின்னணி என்ன, அதோடைய ஹிக்மத் என்ன, ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நாடுவது என்ன, நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன் ஹஜ்ஜின் மூலமாக, இந்த இபாதத் மூலமாக அப்படிங்கிறத இன்றைக்கி சப்ஜெக்ட். ஏன்னா இது பண்ண வேண்டிய விஷயம் இது. ஏன்னா 5 கடமைகளில் ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதுவும் ஹஜ்ஜுடைய காலம் இப்போது ஸ்டார்ட் ஆகிருச்சு. அடுத்த இன்னும் ஒரு 15-20 நாளில் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு இதிலேருந்து பேட்ச்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்காக இது ஒரு பதிவு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். பொதுவாக இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹஜ்ஜு கமிட்டியும் இந்த ஹஜ்ஜு ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்கள, அவங்க தான் இந்த மாதிரி கிளாஸஸ் நடத்துவாங்க. ட்ராவல்ஸ் நடத்தி அவங்க இப்படிலாம் அதை ஹஜ்ஜு செய்யணும் அதுங்கிறது நடத்துவாங்க. இப்போ இது நாம் ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா, ஹஜ்ஜுடைய அந்த நோக்கம் நிறைவேறணும், ஹஜ்ஜுடைய அந்த நன்மை ஒரு முஸ்லீம் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துகிறோம். இந்த ஹஜ்ஜுடைய அந்த கிளாஸுன்னு எடுத்த உடனே நம்ம எல்லா கிளாஸும் நம்ம யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும். இந்த உம்ரா அந்த ட்ராவல்ஸோட நடத்துகிற கிளாஸுன்னு போனீங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஒரு வேலையை செய்ய போகிறீங்க, நீங்கள் மிக சிறந்த ஒரு பணிக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது, ஹாஜியுடைய பொசிஷன் என்ன, எல்லாம் எப்படிலாம் ஹாஜிக்கு கூலிக்கு தரான், முன் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள், பெரிய பெரிய மன்னர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான், அது ஒரு பக்கம். ஆனால் அதை மட்டுமே சொல்லிவிட்டு ஹாஜிகளுடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, ஹஜ்ஜுடைய மக்சத் என்ன, அது எதையுமே அவங்க டச் பண்ணுறதே இல்லை. இப்போ இது எப்படி ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போலீஸ் ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டார், ஒரு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் யாரோ ஒருத்தர் தேர்வு செய்யப்பட்டார். அவரை கூப்பிட்டு என்ன சொல்லணும், நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு பொறுப்பெடுக்க போகிறீங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அங்கே எப்படி மக்களை ஹேண்டில் பண்ணணும், அங்கே எந்தெந்த ஜாதி பிரச்சனைகள் மட்டும் இருக்குது, அதை சுச்சுவேஷன் அவங்களுக்கு முதல்ல அதுதான் பிடிக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ, உங்களுக்கு வண்டி வெஹிக்கிள் அலவன்ஸ் எவ்வளோ என்ன, அப்புறம் உங்களுக்கு இன்சென்டிவ் எவ்வளோ கிடைக்கும், உங்களுடைய பதவியில் எத்தனை ஃபோன் கால் நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்தலாம், உங்களுக்கு எத்தனை உதவியாளர் இருக்காங்க, உங்களுக்கு கார் எவ்வளோ தரப்போகிறோம், இதை மட்டுமே சொல்லி அனுப்பிச்சி விட்டா அவர் எப்படி போய் அந்த பர்ஃபார்ம் பண்ணுவார்? இதை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் இதை மட்டுமே சொல்லி அனுப்புனா, இந்த பொறுப்புகள் தெரியாமலே, கடமை என்னன்னு தெரியாமலே போய் அவர் போய் சார்ஜ் எடுத்தார்னா அவர் என்ன நடக்கும்? அவர் 1 மாத சம்பளத்தோடு போயிடும். அது மாதிரி தான் ஹஜ்ஜை பற்றி நாம் சரியாமல் அறியாமல் நம்ம போய் ஹஜ்ஜு செய்யும்போது நம்மளுடைய பணம் வீணாயிரும். இத்தனை பல லட்ச ரூபா செலவு பண்ணுறோம், இவ்வளோ பெரிய ட்ராவல் மேற்கொள்கிறோம். இது வெளிநாட்டு செலவு பண்ணோம்னா, இது சுவிட்சர்லாண்ட் போனோம்னா அது இன்னும் சூப்பராக செலவு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு 2 லட்ச ரூபாவில் அருமையாக ஃபாரின் டூர்லாம் பேக்கேஜஸ் இருக்குது. யூரோப் கூப்பிட்டு போகிறாங்க, எங்கெங்கேயோ நாடுகள் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இங்கே போய் பாலைவனத்தில் போய் வெயிலில் போய் கிடக்கிறதுக்கு வேகிறதுக்கு போகல. இன்னும் சொல்லப்போனால் ஹாஜிகளுடைய அந்த இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களும் அல்லாஹ்வுக்காக இவ்வளோ பெரிய செலவு பண்ணுறாங்க. நேரம் 40 நாள் விட்டுட்டு கடை தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவங்க ஆர்வமாக வந்துடுறாங்க. அப்போ அந்த ஆர்வம் பயனளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக இருக்கும் இந்த நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம். இது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்றாங்க. இது வாழ்க்கைக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயம். அதுவும் இல்லாமல் இது பதிவாக நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் பொறுமையாக கூட அவ்வளோ விஷயங்கள் உள்வாங்க முடியலனா, ஒரே நேரத்தில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுத்தா அதை உள்வாங்க முடியலனாலும் அதை போட்டு என்ன பண்ணலாம், இது வீடியோ உடனே அது அப்லோட் ஆயிரும். இன்ஷால்லா அது ஆகும்போது உடனே அதை போட்டு ரிப்பீட் பண்ணி அது பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா செக் பண்ணி பாருங்கள். இஸ்லாத்துடைய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்துக்கு ஒரு உடல் இருக்குது, ஒரு உயிர் இருக்குது. தொழுகை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதுக்கு ஒரு உடல் இருக்குது. உடல் என்ன, ஒழு செய்யணும்,
கிப்லாவை நோக்கி முன்னே நிற்கணும், கரெக்டாக ரக்காத்துகள் வந்து சொல்லப்பட்ட எண்ணிக்கையில் தொழுவணும், அந்த ரக்காத்தில் முதல்ல இது செய்யணும், ரெண்டாவது இது செய்யணும், ருக்கு செய்யணும், அது மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து அதோடைய உடல். இப்போ இதில் இருக்கிற விஷயங்கள் ஃபாலோ பண்ணலைனாலும் நீங்கள் தொழுதவராக ஆக மாட்டீங்க. அதே மாதிரி அதோடைய உயிர் ஒன்று இருக்குது. என்ன உயிர்? அல்லாஹ் சொல்கிறான், மேலும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்கள் தம் தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறார்கள், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே செயல்படுகிறார்கள், மேலும் சாதாரண தேவைகளுக்கான பொருட்களை கூட மக்களுக்கு கொடுத்து உதவுவதை தடுக்கின்றார்கள். இது அல்லாஹ் சொல்கிறார். இப்போ இங்கே தொழுகையாளிகளுக்கு கூலி சொர்க்கம் இருக்குன்னு சொல்ல அதே குர்ஆன் தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இந்த தொழுகையாளி வந்து என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுக்காக தொழுவ மாட்டேங்கிறான், அலட்சியமாக தொழுகிறான், மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக தொழுவான். அப்போ இது தொழுகையுடைய உயிர். அப்போ நம்மக்கிட்ட வந்து உயிரும் இருக்கணும், உடலும் இருக்கணும். நம்ம உடலை பிடிக்கிறதா உயிரை பிடிக்கிறதா இந்த டிபேட்டு பண்ண வேண்டாம். இது வந்து மோத விடுறது, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான், அப்போ எப்போ நேற்று இங்கே கட்டலாமா அங்கே கட்டலாமா, அது உயிர் கிடையாது. அப்போ உடலில் வந்து நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப அடிச்சுக்கிறோம். உயிரில் வந்து என்ன பண்ணுறோம், பெருசாக நம்ம ஒன்று கேர் பண்ணுறது இல்லை. இது தொழுகையுடைய உயிராச்சா? நோன்புக்கும் உயிர் இருக்குது. நோன்புடைய உடல் என்ன? வாயில் எந்த உணவும் போகக்கூடாது, ஃபிசிக்கலாக எந்த உணவும் போகக்கூடாது, தண்ணி எந்த லிக்விடும் குடிக்கக்கூடாது, உடல் இச்சைகளை கைவிடணும். இது வந்து என்ன, அந்த நேரத்தை வந்து கரெக்டாக ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணணும். சஹருடைய நேரமும் இஃப்தாருடைய நேரமும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். இது நோன்புடைய உயிர். ஒரு உடல் உயிர் என்ன? நபிசுல்லா சொல்கிறாங்களே, யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்போ நோன்புடைய பலன் கிடைக்காதுங்கிறேன். பொய்யான பேச்சு, பொய்யான நடவடிக்கை. பொய்யான நடவடிக்கைன்னு என்ன? முஸ்லீமாக சொல்கிறது, ஆனால் நடவடிக்கைகள் முஸ்லீம் அல்லாதவர்களை போன்று நடந்து கொள்வது. இப்போ இது பொய்யான நடவடிக்கை. இப்போ அல்லாஹ்விடத்தில் உடலும் சரியாக இருக்கணும், நோன்புக்கு உயிரும் சரியாக இருக்கணும். இப்போ இந்த ரெண்டில் எதில் கோட்டை விட்டிங்கனாலும், நான் உயிர் சரியாக இருக்குது, நான் பொய்யான பேச்சு பேசலை, நான் வந்து பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு சாப்பிட்டானா என்ன ஆகும்? நோன்பு முறிஞ்சிடும். அதே பொய் பேசுனா நோன்பு முறியும், அது நமக்கு தெரியறதில்ல. எப்போ நம்ம அது நோன்பு முறிஞ்சதுன்னு எப்போ தெரியும்? மஹஷரில் போய் நிற்கும் போது, யாரெல்லாம் நான் நோன்பு வச்சேன்னா அதுக்கான கூலி கொடுனா, நீ எங்கடா நோன்பு வச்சம்மா, நீ தான் வைக்கவே இல்லையே, நீ தான் இந்த பொய் பேசினியே, நீ வந்து உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சா, நீ வைக்கவே இல்லைன்றோம். ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ஸ் புரியறதுக்காக 2 சாம்பிள் நான் சொல்கிறேன். ஹஜ்ஜு வந்து ஒரு பெரிய இபாதத், நீண்ட இபாதத். அதோடைய உடலும் ரொம்ப பெருசு, அதோட உயிரும் வந்து ரொம்ப பெருசு. அதனால் ஹஜ்ஜுடைய கூலியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்களே. அன்று பிறந்த பாலகனுங்கிறாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கம் அப்படிங்க, அமல்களில் சிறந்தது அப்படின்னு கூட ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹஜ்ஜுடைய அந்த உடலை நாம் அறிஞ்சிக்கிறதும் உயிரை அறிஞ்சிக்கணும். இன்னி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எதில் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும்? உடல். நீங்கள் எப்படியும் நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. உடல் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. தாருலுதால ஹஜ்ஜுடைய புக் ஒன்று போட்டிருக்காங்க. சாதாரணமாக அந்த ஒரு புக்கு ஒரு 20-30 பேஜ் இருக்கும். அந்த புக்கு கையிலே வச்சுக்கிட்டிங்கனாலும் வேலை முடிஞ்சுது. அதில் எங்கேயுமே உங்களுக்கு மிஸ்டேக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த புக்கு கம்பல்சரி வாங்கிக்கோங்க. ஹஜ்ஜு கும்ராவுக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த புக்கு வாங்கிச்சிங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் மைண்டில் இருக்காது, எழுத்துப்பூர்வமாக கையில் இருந்துச்சுன்னா அதிலிருந்து அப்பப்போ அந்த வெரிஃபை பண்ணிக்கலாம். 8ஆவது நாள் எப்படி நடந்துக்கணும், 9ஆவது நாள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் எதுக்கு கொடுக்க போகிறோம்? உயிருக்கு வந்து அதிகமான வெயிட்டு கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ஹஜ்ஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். 2வது மக்கா, இந்த நகரம், இந்த நகரத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இபாதத்தான அந்த ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜு ஏன் ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய மக்சத் என்ன, அது எப்போ ஏற்படுத்தப்பட்டது, அதோடைய வரலாறு என்ன. இப்போ இந்த 3க்கும் தனித்தனியாக வரலாறு இருக்குது. 3ம் 1 + 3க்கும் ஒரு வரலாறு இருக்குது. இப்ராஹிம் நபிக்கும் வரலாறு இருக்குது, மக்காவுக்கும் வரலாறு இருக்குது, ஹஜ்ஜுக்கும் வரலாறு இருக்குது. அப்போ இதனுடைய ஹிக்மத் என்ன, அந்த செயல்கள் இப்போ இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு கட்டமைச்சு கொடுத்துருக்கான்ல. சஃபா மருவாவுக்கு போகணும், மீனாவுக்கு போகணும், அரஃபாவில் தங்கணும், முஸ்தலிஃபாவில் தங்கணும், குர்பானி கொடுக்கணும், தவாஃப் செய்யணும், அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களுடைய ஹிக்மத் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ஹஜ்ஜுங்களுடைய அந்த பெயர் அர்த்தம் என்ன? ஹஜ்ஜுனா என்ன அப்படின்னா ஜியாரத்து, தரிசனம் அப்படின்னு அர்த்தம். ஹஜ்ஜுனா என்னென்னா அந்த இடத்தில் வந்து அந்த தரிசனம் செய்வது, பல இடங்கள்லேருந்து அந்த பிரயாணத்துக்காக ஜியாரத்துக்காக வர்றது. அப்போ காபாவை தரிசிக்க மக்கள் பல பகுதியிலிருந்து வர்றாங்க இல்லையா, அதனால் அதோடைய பேர் என்ன, ஹஜ் அப்படிங்கிறது. அதோடைய பெயருக்கு மீனிங்கான இதுதான். இப்போ இப்ராஹிம் நபியுடைய வரலாறு அடுத்தது நம்ம பார்க்கணும். இப்ராஹிம் நபியுடைய வரலாறு என்ன?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியாமல் மஸ்ஜித் நபவியில் போய் நம்ம நின்னா எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும்? யாருன்னெலாம் தெரியாது. பள்ளிவாசல் பெருசாக கட்டியிருக்காங்க, தனியாக ஒரு ரூம் இருக்குங்க, அந்த இடத்துல எல்லாம் மக்கள்லாம் அப்படியே போகிறாங்க, ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, அதில் போய் சலாம் சொல்லிட்டு வராங்க. அவர் யாருன்னே தெரியல, யாரோ ஒரு பெரியவரம்மா மௌத்தாய் உள்ளே அடக்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, வஃபாத்தாய் அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கிற லெவலில் இருந்ததுன்னா மஸ்ஜிது நபியோடைய நம்ம பெனிஃபிட்ஸ் நம்ம எடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்ராஹிம் நபி பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம அறியாமல் ஹஜ்ஜுக்கு போகிறது நமக்கு பயன் அந்த அளவுக்கு தராது, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வருஷம், இன்றிலிருந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஈராக்கில் பிறந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இது எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இந்த மனிதர்கள் சமூகமாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்கல்ல, அப்போ அதனுடைய முதல் நாகரிகம் ஒரு ஊராக உருவாகின அந்த பகுதி எது அப்படின்னா ஈராக் தான். இந்த பாபிலோனியான நாகரிகம் வாங்க, மெசொப்பத்தோமியா நாகரிகம் வாங்க, அது எல்லாமே அந்த பகுதியில் தான் உருவானது. அதுக்கப்புறம் தான் ஃபிரௌன்லாம் தலை தூக்குறான். முதல்ல வந்தவங்க யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஊர் தான் டெவலப் ஆகுது, எமர்ஜ் ஆகுது. ஒரு மன்னர், அந்த ஒரு டிசிப்ளினுக்கு கீழே வர்றாங்க, குடிமக்கள், ஒரு நிர்வாகத்துக்கு கட்டுப்படணும். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எப்படின்னா குலங்கள், கோத்திரங்கள், அந்த பஞ்சாயத்து இருக்கும், அந்த ஊர் இருக்கும், அந்த ஊர் கட்டுப்பாடு இருக்கும், ஊர் தலைவர் இருப்பார், அதோட சமாச்சாரம் செட்டில் ஆயிரும். இந்த இடத்துல தான் இப்ராஹிம் நபியோடைய ரோல் வருது. அந்த இடத்துல வரும்போது அந்த மன்னர் மிகப்பெரிய ஒரு பவர் பலம் வாய்ந்த ஒரு மன்னர். அப்போ அவங்களுடைய அந்த வாழ்வியல் முறை எப்படி இருந்தது? இப்ராஹிம் நபி பிறந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்வியல் முறை, அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது அப்படின்னா, மூட பழக்கங்களில் மூழ்கி இருந்தாங்க, சிலைகளை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, சூரியனை வணங்குவாங்க, சந்திரனை வணங்குவாங்க, ஜோதிடத்தை நம்பக்கூடியவங்களாக இருந்தாங்க, மாய மந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. மக்களுடைய நிலை இது. அதோடைய மக்களுக்கு மேலே ஒரு கூட்டம் இருந்தது. அவர் யாருங்கன்னா பூசாரிகள். இந்த பூசாரிகள் யாருன்னா அந்த கோயில்களை நிர்வாகம் செய்வாங்க. அவங்க தான் மக்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. எந்த நேரத்தில் இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும், திருவிழா இருக்கும்ல, இந்த கோயில் திருவிழாவுக்கு ஒரு டேட் இருக்கும், அதுக்கு ஒரு மாதம் இருக்கும், அந்த திருவிழாவுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், அது எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மக்களுடைய இந்த திருமணம், பிறப்பு, இறப்பு, இது எல்லாமே சடங்குகளை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வேறு எந்த வேலை வெட்டியும் பார்க்க மாட்டாங்க. இவங்க இந்த கோயிலுடைய சேவகர்களாக இந்த ஒரு பூசாரி கூட்டம் இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தங்களை என்ன கிளைம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்கள் எங்கள்கிட்ட பேசுவாங்க, கடவுள்களோட நாங்கள் தொடர்பு கொள்வோம். அப்போ இந்த நாளில் தான் நீ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அவங்க கிளைம் பண்ணுவாங்க? எனக்கு எனக்குள்ளே அந்த கடவுள் அந்த சிலை, இந்த சிலையுடைய அந்த ஆவி எனக்கு வந்துச்சு, நான் கனவுல பார்த்தேன், இந்த இடத்துல எனக்கு இன்றைக்கி இதை செய்ய சொல்லிச்சு, எனக்கு இத்தனை ஆடு பலி கொடுக்க சொல்லிச்சு, அதெல்லாமே அவங்க அந்த கடவுளின் பெயரால் சொல்லுவாங்க. அந்த மக்களும் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது, இவர்கள்ட்ட என்ன இருக்குது, அந்த பவர் இருக்குது, இவங்க சாதாரண நம்மளை மாதிரியான ஆட்கள் இவங்க கிடையாது. அதில் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டஸு அவங்க மக்களும் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. இந்த பூசாரிகள், கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த சிலைகளுக்கு வேண்டப்பட்டவர்கள், சிலைகளை மதிக்கிற மாதிரியே இவர்களையும் நாம் மதிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா கடவுளையும் சாமியும்பாங்க. அந்த சிலைகளை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களும் என்ன சொல்லுவாங்க, சாமி வராரு, சாமி போகிறாரு, சாமின்னு அவரையும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்போ அவருக்கும் அந்த ஸ்டேட்டஸ் இருந்தது. இப்போ அடுத்த ஒரு லேயர் இருக்குது. இது கீழ் லேயரு, அதுக்கு மேலே ஒரு லேயரு, அதுக்கும் மேலே ஒரு லேயர் இருக்குது. இந்த லேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு படையை வச்சுருப்பார், ஆயுதங்கள் வச்சுருப்பார், ஒரு இராணுவம் வச்சுருப்பார். யார்? இவர் மன்னர். அவருக்கு மிகப்பெரிய அந்த பிரெயின் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்காது, ஒழுக்கம் அந்த அளவுக்கு இருக்காது. கடவுளோடு அவர் ரிலேட் பண்ணிக்க மாட்டார். அவர் பலத்தோடு ரிலேட் பண்ணிக்குவார். நான் பலசாலி இந்த ஊரில், என்கிட்ட தான் எல்லா பலமும் இருக்குங்கும்போது, இப்போ இந்த லேயர் கீழே இருக்கிற அந்த மக்கள் லேயர் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த பணத்தில் தான் இந்த லேயரும் வாழுது, அந்த லேயரும் வாழுது. பூசாரி லேயரும் இந்த மக்கள் தான் உழைச்சி கொண்டு அந்த பணத்தை கொடுப்பாங்க, காணிக்கைன்னு கொடுப்பாங்க. அதே அந்த இடத்துல என்னன்னு கொடுப்பாங்க, வரின்னு கொடுப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கூடாது, யார்கிட்ட மக்கள் கிளாஷ் போய்க்கூடாது. கூட்டம் மக்கள் யார் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்னா, நீ நாளையிலேருந்து மன்னருக்கு வரி கொடுக்காத, எனக்கு கொடுன்னு மன்னருக்கு, யாருக்கு, பூசாரிக்கு சொல்ல மாட்டான். மன்னர் என்ன சொல்ல மாட்டார், நாளையிலேருந்து காணிக்கைகள் நீ எனக்கு வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க, மினிமம் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் காணிக்கை எல்லாம் ஒன்றுது, இதெல்லாம் என்னது, எது
டேக்ஸஸ்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒரு டீலிங் இருக்கும். இப்போ இந்த மக்கள் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னடா இது டேக்ஸ் போட்டு நம்மளை ப்ரெஷர் ஏற்றிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சிந்திச்சிடக்கூடாது. இல்லை, அதனால் அந்த மன்னருக்கும் கடவுள் தன்மை இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. யார்? அந்த கோயில் சார்ந்த மக்கள் அந்த மன்னருக்கும் வந்து அது கடவுள் தன்மை ஏற்படும். ஏன்னா ஒரே ஃபேமிலி ஆட்சி பண்ணிட்டுருக்கும். இந்த ஆட்சி அந்த மன்னர் சாவார், மன்னர் செத்தா அவருடைய மகன் வருவார். அது என்ன அவங்க பிள்ளையே வராங்க, அதை விட சூப்பராக நிர்வாகம் பண்ணுறதுல நம்ம பசங்களும் இருக்காங்களே அப்படின்னா விட்டுற மாட்டாங்க உள்ள. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவரும்பார். யார்? இந்த மன்னர் குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்கள் விதியில் என்ன எழுதியிருக்குன்னு அவங்களுக்கு கீழே நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறதா எழுதியிருக்கு. நீங்கள் அந்த மன்னருக்கு எதிராக சிந்திச்சாலோ பேசினாலோ கட்டுப்பட மறுத்தாலோ தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஹலால் சர்டிஃபிகேட் அந்த மன்னருக்கு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால் அந்த மன்னருடைய ஆட்சி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கிளர்ச்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்கள் ஒன்று திரண்டுட்டாங்கன்னா மன்னர் காலி ஆயிரும். அது மாதிரி தான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் ஆட்சி. அது நிறைய பார்த்தோம். ஷா ஈரானுடைய அந்த ஆட்சி, காடு சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிம்பாங்களா, அது மாதிரி. இப்போ இந்த கூட்டணி வந்து இவங்களுக்கு இருக்கும். அப்போ அதை வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பூசாரிகளுடைய ரோல் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னருக்கான அந்த கீழே இருக்கிற இயற்கை வளங்கள், புதையல் கிடைக்கட்டும் அல்லது அந்த விளைநிலங்களாக இருக்கட்டும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் யாருக்கானது? மன்னருக்கானது. அது வந்து அமானத்து கிடையாது, பொது சொத்து கிடையாது. அது இவருடைய மில்கியத். அவருக்கு உரிமை இருக்குது. அவர் விரும்பினா உங்களுக்கு 10 ஏக்கர் கொடுக்கலாம், அவர் விரும்பினா உங்கள் 10 ஏக்கர் எடுக்கலாம். அவர் விரும்பினா அவருடைய அந்த மனைவி அல்லது அவர் யாரை வந்து தவறாக வச்சிருக்கிறாரோ அவருக்கு வந்து விரும்பிய அளவு கொடுக்கலாம். அதான் நடனக்காரிகளுக்கு கொடுப்பாரு, அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அப்போ அவருக்கான அது மில்கியத்து அப்படிம்பாங்க. அப்போ அவர் சட்டம் என்ன அப்படின்னா, அப்போ அவருக்கு தேவை அதிகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவார்? புதுசாக ஒரு சட்டம் போட்டுருவார். அப்போ என்ன, அவருடைய வார்த்தையே கட்டளையே சாசனமாயிரும். அப்போ அந்த இதில் வந்து மன்னர்கள் என்ன பண்ணிடுவாங்க, வேதம்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வாயிலேருந்து வர்றது தான் சட்டம். நாளையிலேருந்து நீங்கள் 50 மூட்டை கொடுக்கணும்னா நாளையிலேருந்து 50 மூட்டை கொடுக்கணும், அவ்வளோதான், அப்ளை ஆயிடுச்சு. அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர், இப்ராஹிம் நபியுடைய அந்த ஊரில் இருந்த அந்த ஸ்ட்ரக்சர். அப்போ இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட இடத்துல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூசாரிகள் இருக்காங்கல்ல, அந்த குடும்பங்களில் ஒரு குடும்பம் இப்ராஹிம் நபி. இன்னும் எந்த அளவுக்கு தலைமை பூசாரி. எப்பயுமே நபிமார்கள் அனுப்பும்போது எல்லாம் என்ன பண்ணுவான், உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் நபியை வந்து எல்லாம் செலக்ட் பண்ணுவான். ஏன்னா கீழே இருக்கிறவங்க வந்து உரிமையை பேசினா வெயிட் இருக்காது, மேலே இருக்கிறவங்க சமத்துவம் பேசினா தான் வெயிட் இருக்கும். கீழே இருக்கிறவன் அவன் சமத்துவம் கேட்பான், ஏன்னா அவனை ஒடுக்கி வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் பார்த்து நீ வா எனக்கு சமமாக நில்லுன்னா அது மெசேஜ். அதனால் எல்லா உயர்ந்த குலத்துடைய அந்த மகனை தான் எல்லாம் வந்து எப்பயுமே செலக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபி யார், இன்னும் நபி ஆகலை அவங்க. இப்போ இப்ராஹிம் நபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைமை மதகுருவுடைய அடுத்த வாரிசு. அப்போ அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம இது சொல்லுவோம்ல, இப்போ சங்கராச்சாரியார் இருக்கிறாருன்னா அடுத்து ஒரு நம்பர் 2 சங்கராச்சாரியார் இப்போவே இருப்பார். அடுத்த சங்கராச்சாரியார் யாருங்கிறத அவங்களே டிசைட் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்போ இவர் அடுத்த மகன் இவர் இல்லையா, இவர் நிர்வாகத்துக்கு வரணும்ல. அப்போ அந்த சிலைகள்லாம் இவர்கிட்ட பேசாது, கடவுள் சொல்லி தான் நம்ம அப்பா வந்து காணிக்கையெல்லாம் வாங்கலைங்கிறது அவருக்கு தெரியுமில்ல. அதே மாதிரி மகனுக்கு வந்து இந்த மக்களை எப்படி நிர்வாகம் பண்ணணும், இந்த மன்னரை பற்றி மக்கள்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்தணும், இந்த தொழில் நுணுக்கம்லாம் இவர் கற்றுக் கொடுப்பார்ல மகனுக்கு, அதெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்குறாரு. மகனே அடுத்தது நீ எப்படி பண்ணணும்னா பூஜை புனஸ்காரம் நீ எப்படி பண்ணணும், நீ மன்னர்கிட்ட நீ நம்ம டீலிங் எப்படி இருக்குது இது பார்த்துக்கணும், நம்ம ஷேர் எவ்வளோ அவங்க ஷேர் எவ்வளோ, மக்களில் வந்து நீ எப்படி அந்த நடித்து ஏமாற்றணும், எப்படி அந்த பேயை விரட்டுற மாதிரி நீ ஆக்ட் கொடுக்கணும், எப்படிலாம் நீ மந்திரிக்கிற மாதிரி, இப்போ இவ்வளோவும் கற்றுக் கொடுக்கும்போது இவர் பார்க்குறாரு எல்லாமே ட்ராமாவாக இருக்குது. அவன் உள் வாங்கிக்கிறார். ஓ இப்படி ஒரு செட்டப் இருக்கா, இப்படி ஒரு நடந்துகிட்டு இருக்கா, அடுத்தது நீ தாண்டா நம்ம ஃபேமிலி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா கொண்டு போகிறேன், அவர் அப்படியே மைண்டில் வைக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்ராஹிம் நபிக்கு என்ன ஆகிடுது, இவர் இந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த இடத்துல அவர் அமைதியாக இருந்தால் போதும், அவர் புதுசாக எந்த வழிகாட்டையும் உருவாக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி வழியாக ஒரு வழிகாடு செட்டப் பண்ணி ஒரு பொன்மூட்டை போடுற ஒரு வாத்து வந்து அவங்க அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. உட்காந்த இடத்துல அவர் உட்காந்துருந்தால் என்ன நினச்சிருக்கோம், அந்த மக்களை வர தலையில் வச்சு கொண்டாடிருப்பாங்க. அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம், இப்ராஹிம் நபியோடைய அப்பா ஆசர் செத்ததுக்கப்புறம் இவருக்கு அந்த பட்டாபிஷேகம் நடந்திருக்கும், இவருக்கு காணிக்கைகள் இவருடைய வீட்டில் தேடி வந்திருக்கும், மரியாதை கிடச்சிருக்கும்.
இது எல்லாத்தையுமே இவர் என்ன பார்க்குறாரு, இது பொய்யாச்சே, இது எல்லாமே பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாச்சே, இதன் மூலமாக எனக்கு ஒரு வருமானம், இந்த மூலமாக எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. அதனால தான் இப்ராஹிம் நபியுடைய ரோல் என்னன்னு புரியும். இதெல்லாம் நபியாக இல்லாமல் இருக்கும்போது நினச்சி பாருங்க, லாபங்களை எட்டி உதைக்கிறது இன்றைக்கும் நம்மளால் முடியுதா? கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு 10 வருஷம் 13 வருஷம் ஒரு தொழிலை ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருட்டோம், அந்த தொழில் ஹராமுன்னு வந்ததுன்னா நினச்சி பாருங்க, 50 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது, இன்னிலேருந்து அந்த தொழில் ஹராம் விடுவோமா? ஏதோ ஒரு அஜரத்திட்ட போய் அதுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் யாராவது ஃபத்வா கொடுப்பாங்களா பார்த்துட்டு அன்வரை தூக்கிட்டு வந்து ஹலாலுன்ட்டாருங்க. என்னங்க நீங்கள் அதான் 2 கருத்து இருக்குது இல்லைங்க, பல்வேறு பட்ட கருத்து இருக்கு இல்லையா, அது நமக்கு கஷ்டம். அது நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். உண்மை பேசுனா உங்கள் கடையிலேருந்து 4 கஸ்டமர் வெளியே போயிடுவான்னு நினச்சி பாருங்கள். அப்போ அந்த நேரத்தில் நாம் எப்படி நமக்கு அந்த பெண்டு ஆகிறோன்ட்டு, அப்போ இந்த நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய ரோலை பாருங்கள். அல்லாஹ் இவரை செலக்ட் பண்ணுறான்னா, அதுவும் குழந்தையாக இருக்கும்போது இவருடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் என்ன அதை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அவர் எப்படி எதிர்கொள்கிறார். 4000 வருஷம் பழைய ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஹஜ்ஜு இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஒருத்தரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சும்மா அல்லாஹ் காமிச்சு கொடுத்துட மாட்டான். அந்த அளவுக்கு அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். இப்போ மனிதனுக்கு பல சோதனைகள் இருக்குது. முதல் சோதனை என்ன மனுஷனுக்கு? முஸ்லீம் அல்லாதவன் எல்லாருக்குமே தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பயன்படுத்துவது, இதைத்தான் முதல் சோதனை. இதை இப்ராஹிம் நபி சூப்பராக பயன்படுத்துகிறாங்க. அறிவை கொண்டே கடவுளா உண்மையும் பொய்யையும் பிரித்து பார்க்குறாங்க. அவர் முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த கோள்களை ரிசர்ச் பண்ணுறாரு, கோள்களை பார்க்குறாரு, சூரியன் ஒவ்வொன்றா பார்க்குறாரு. இந்த மக்கள் நட்சத்திரத்தை வணங்குறாங்க, நட்சத்திரத்தை போய் பார்க்குறாரு, இது கடவுளாக இருக்குமோ அப்படிங்கிறாரு. அப்புறம் அது மறையுது, இல்லை இது கடவுள் இல்லைங்கிறார். அடுத்தது சூரியன் சந்திரனை காட்டுறாங்க, இது கடவுளாக இருக்குமோங்கிறாரு, இல்லை அதுவும் மறையுது, அப்போ இதுவும் கடவுள் இல்லைங்கிறேன். அடுத்தது சூரியனுக்கு வர்றார். பின்னர் சூரியன் உதயமாவதை கண்டபோது இது என்னுடைய இரட்சகன் இதுவே மிக பெரியதாகும் என்று கூறினார். பின்னர் அதுவும் மறையவே அவர் தம் சமூகத்தாரிடம், என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக்குபவைகளிலிருந்து நிச்சயமாக நான் நீங்கியவன் என்று கூறினார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இணையாக்குறீங்க, வானம் மற்றும் பூமியை எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கமே அசத்தியமானவற்றை விட்டு சத்தியத்தின் பால் நான் சாய்ந்தவனாக இருக்கிறேன். நிச்சயமாக நான் என் முகத்தை திருப்பி விட்டேன், இணை வைப்போர்களில் ஒருவனாக நான் இல்லை. அப்போது அங்கே மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை என்ன? திடீர்னு இவர் கடவுளை பற்றி பேசலாம். ஆல்ரெடி இந்த வானம் பூமியை படைத்த கடவுள் ஒன்று இருக்குங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் இருந்துச்சு. அவங்க அப்பாவும் நம்பினார், அல்லான்னு ஒருத்தனை நம்பினார், அவன் தான் சர்வ வல்லமை படைத்தவன், இது எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறான்னு நம்பினார். ஆனால் இந்த கடவுள்கள் இருக்குல்ல, இந்த சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள், இதுக்கு அல்லாஹ் பவர் பிரித்து கொடுத்துட்டான். இது தனியாக இண்டிபெண்ட்டாக அது அருள் நமக்கு தருது. இது பகல் வெளிச்சம் கொடுக்குது இல்லை, அது விரும்பி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. இரவில் சந்திரன் வருது இல்லை, அது விரும்பி நம்மளை வெளிச்சத்தை கொடுக்குது. இப்படிங்கிற அந்த கட்டுக்கதைகள் இருந்துச்சு. அதைத்தான் இவர் பார்க்குறாரு. இது விரும்பி கொடுத்த மாதிரி தெரியல, எவனோ இதை தள்ளி விட்ட மாதிரி இருக்குது. அதை அறிவு வச்சு கரெக்டாக அது ப்ராசஸ் பண்ணுறாரு. அதே கண்ணு மூடி கடவுள் வந்துருச்சுல்ல, கூப்பிட்டா பதில் தரணும்ல. இப்போ எனக்காக வெளிச்சம் கொடுக்க வந்திருக்கு, நானே நின்று கூப்பிட்றேன், இறைவா நில்லுங்கிறேன், நிற்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதோடைய கையில் இதோடைய கண்ட்ரோலே இல்லைன்னு அர்த்தம். ஸோ யார் இந்த சூரியனை படைச்சானோ அவன் தான் இன்னும் கண்ட்ரோல் வச்சுருக்கான். இது அறிவை பயன்படுத்தும் விதம், இதுதான் நம்மளும் பயன்படுத்தணும். இது ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் எளிதாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த நாத்திக சிந்தனை கொண்டவர்களும் நம்ம மோசமாக நினைக்கிறோம். உண்மையிலே அவர்கள் ஒரு வகையில் மேம்பட்டவர்கள். ஏன்னா இந்த விஷயத்தில் அவங்க அப்பா அப்பாட்ட சொன்ன அந்த கட்டுக்கதையை அவங்க நம்புறதில்லை. இல்லை, அவங்க இஸ்லாத்தையும் நம்புறதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற இஸ்லாத்தை கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிட்டால் தான் ஆச்சரியப்படணும். அங்கே என்ன மூட பழக்கங்கள் இருக்கும், அங்கே அல்லாஹ் அங்கே ஒரு சிலையை காமிச்சு இந்த சிலையை நம்பு இல்லைன்னா கண்ணு குத்திடும்னா நாம் என்ன சொல்கிறோம், அல்லாஹ்வை நம்பு இல்லைன்னா நரகத்தில் போட்டுருவாங்கிறோம். இது ஒரு எவிடன்ஸா? அல்லாஹ்வை நம்பலை இல்லைன்னா நரகத்தில் போய், இது என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? இந்த மிரட்டலுக்கு அவன் பயப்படுறதா இருந்தால் அவன் அந்த மாதிரி மிரட்டுறவங்க ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்களே. எங்களை நம்பலைன்னா நீ இதாகிடுவா, எங்களை நம்பலைன்னா நீ அப்படி ஆயிடுவேன்ட்டு. அப்போ அவனும் சவால் விடுறான், அல்லாஹ் அவனை நம்பலை என்னடா ஆகுதுன்னு பார்க்கலாம், ஒன்றும் ஆகிறதில்லை. அப்போ அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது, ஓ இந்த பாயிங்க சொல்கிறது உண்மை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு குரான் சொல்லக்கூடிய ஃபிலாசபி தெரியாது. குரான் எப்படி இறைவனை அறிமுகப்படுத்த சொல்லுது?
அறிவுபூர்வமாக வாதங்கள் எப்படி எடுத்து வைக்க சொல்லுது, அந்த விதத்தில் நாம் தாவா செய்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீமாக நாம் வாழ்கிறதில்ல. அதனால் நாம் தாவா செஞ்சோம்னா அந்த நம்முடைய அந்த கேரக்டர்னால தான் நம்ம இஸ்லாத்தை போய் ரீச் பண்ண மாட்டேங்குது. அப்போ முதல்ல அறிவை வந்து சரியாக பயன்படுத்தணும். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அறிவை சரியாக பயன்படுத்துகிறாரு, எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாரு. இது சொந்தமாக இயங்கக்கூடிய பொருட்கள் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிவிட்டு இதை ஓரங்கட்டி வச்சுட்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்பிடுறார். இதை படைச்சவன் நோக்கி நான் திரும்பிடுறேன் அப்படிங்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சவால். இதுக்கப்புறம் அடுத்த விஷயங்கள் வரார். இப்போ ஒரு மனிதனுடைய அடுத்த சோதனை என்ன, குரான் நமக்கு வைக்கிறது இல்லை. ஒரு மனிதன்னா எப்படி எப்படி சோதிக்கணும். முதல் சோதனை நம்முடைய அறிவை பயன்படுத்துவது. ரெண்டாவது அறிவை கொண்டு வந்த அந்த முடிவுகள் இருக்குல்ல, அறிவை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வானம் பூமியை படைத்தவன் ஒருவன் தான், மற்றவை எல்லாம் போலியானதுன்னு ஒரு அறிவு முடிவு வந்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தணும். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த உண்மை என்ன பண்ணணும், நீங்கள் துணிச்சலாக எடுத்து வைக்கணும். அது வைக்கும்போது வர்ற விளைவுகளை ஃபேஸ் பண்ணும். இதுலேயும் இவர் செலக்ட் ஆகிறார். என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் அதான் இவருக்கு தெரியுமில்ல, அறிவு இல்லையா அவருக்கு, எந்த வீட்டில் இருந்துட்டு சிலைகளுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு அவருக்கு தெரியுமில்ல. அந்த ஊரில் வேறு யார் வேணாலும் சிலைகளுக்கு எதிராக பேசலாம். அந்த சிலைகள் சுரண்டலுக்குள்ளான மக்கள் வேணால் பேசலாம். சுரண்ட இடத்துல உட்காந்துட்டு எங்கள் அப்பா சுரண்டாருன்னா அப்பா அவர் பையனே சொல்லிட்டாரு எல்லாம் ஃப்ராடாமா, நேற்று சிலையெல்லாம் பேசிச்சுங்க. ஏன்னா இவங்க அப்பா சொன்ன பொய்யை நாளைக்கு இவர் சொல்லணும். எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரியே இந்த சிலைகள்லாம் என்கிட்டையும் பேசுதுங்கிறது நாளைக்கு சொல்லணும். இவரே சொல்கிறாரு எங்கள் அப்பாவை ரீல் விட்டார், அப்போனா எங்கள் தாத்தாவை ரீல் விட்டார், நாங்கள் அந்த காலத்துலேருந்தே 1ஆம் நம்பர் ஃப்ராடு குடும்பம்னா முடிஞ்சு போச்சு. அத்தனை நாள் கட்டி வச்ச அந்த அஸ்திவாரம் தரன்னு தகழ்ந்து விருந்துடும். இப்போ இந்த இடத்துல அவர் போகிறாரு, இந்த சிலைகளை பார்க்க அப்சர்வ் பண்ணுறாரு, இது எல்லாமே ஃப்ராடுத்தனமாக இருக்குது. அப்பாவும் என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாரு, எனக்கு வந்து போலி சடங்கை கற்றுக் கொடுக்குறாரு, சாமி வந்த மாதிரி ஆட சொல்லி நம்மளை வற்புறுத்துறாரு, இந்த தாயத்து கட்டு சரியாக போயிடும்னு சொல்லிட்டு இவர் ஏமாற்ற சொல்கிறாரு. இதற்குள்ளே அவர் ஒன்றுமே வைக்கலை, எந்திரத்தை வச்சு கட்டியிருக்கேங்கிறார், பிரித்து அவன் பார்க்க மாட்டாங்கிற தைரியம், இதெல்லாம் அவர் கணக்கு போட்டு பார்த்து சொல்கிறாரு. இதெல்லாம் தப்புங்கிறத புரிய வைக்கும்போது அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாரு, மிரட்டுறார். சிலைகள் வந்து நீ இப்படிலாம் நீ பொய்ன்னு சொன்னீங்கன்னா சிலைகள் வந்து உனக்கு வந்து சரியான பாடத்தை புகட்டிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சிலைகளுக்கு பவர் இல்லைங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா சொல்கிறது பொய்ங்கிறது ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். அப்போ இந்த சிலைகள் டம்மின்னு ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் வந்து நிர்ணயம் பண்ணுறார். திருவிழா நடக்குது ஊரில், பக்கத்து ஊரில் ஒரு திருவிழா நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஊரும் சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த திருவிழாவுக்கு போய் கலந்துக்கிறாங்க. இப்ராஹிம் நபி அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, போகாமல் இருக்கிறாரு. அந்த நாளை செலக்ட் பண்ணுறாரு. இந்த நாளில் வந்து நாம் வந்து அந்த எக்ஸாம்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணி சின்ன சிலைகளை உடைக்கிறார். கோயிலுக்கு போய் உடைச்சிட்டு பெரிய சிலை கையில் கோடாரியை கொடுத்துட்டு அப்படியே வந்து நின்று வந்து படுத்துக்கிறார். அவங்க வந்து பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு மக்கள், இப்ராஹிம்னு ஒருத்தர் தான் ஊரில் இருந்தார், இன்னும் இல்லாமல் சிலைகளுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தது அந்த இளைஞன் தான், அவனை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபியை கூட்டு வர சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினா அது சொல்கிறார், இப்ராஹிமே எங்களுடைய இந்த தெய்வங்களை இவ்வாறு செய்தவர் நீர்தானா என்று கேட்டனர். அதற்கு அவர், அவ்வாறு அல்ல, நான் ஒன்றும் செய்யலப்பா, அதை அவர்களில் பெரியது தான் செய்தது. தான் அந்த பெரிய, எனக்கு என்ன டவுட்டு, இந்த பெரிய சிலை மேலே தான் இருக்குது பாரு, கையில் நேற்று கோடாரி இல்லை, இன்னைக்கு கோடாரி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேசுகிறது உண்மை இல்லைன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உடைப்பட்ட அந்த சிலைகள் இருக்குல்ல அவங்ககிட்டே கேளுங்க, உங்களை யார் இப்படி உடைச்சாங்கன்னு நீங்கள் அவங்ககிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறாரு, இவ்வாறு செய்தவர்னு கேட்டால் அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களையே கேளுங்கள், உடைச்சது பெரிய, உன்னை யார் பாடிச்சதுன்னு சிலைகள்கிட்ட கேளுங்க. அவர்கள் வெக்கமுற்று தங்கள் பக்கமே திரும்பி ஒருவர் பார்த்துக்கிறாங்க, என்ன இப்படி நோஸ்கட் ஆகி போச்சு அப்படிங்கிற. நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறாரு, அவைகள் பேசக்கூடியது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இவைகள் பேச மாட்டாது என்பதை நீர் அறிந்திருக்கிறவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் நபியை பார்த்து இப்ராஹிம் நபி சொன்ன விஷயத்த இன்னைக்கு இப்ராஹிம் நபிக்கு இவங்க சொல்கிறாங்க. டெய்லி இப்ராஹிம் நபி தான் சொல்லிட்டு இருந்தார், இந்த சிலைகள்லாம் எங்கள் அப்பாட்ட பேசுறது ரீலு, அது எங்கே பேசுவோம் அப்படிங்கிறார். இல்லை பேசுவோம், அது பேசுவோம் அப்படிங்கிறார். இந்த சிலை வந்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு உருவம் கொடுக்குறாங்கல்ல. உதாரணத்துக்கு ஒரு சிலைக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க, அதுக்கு 2 கை அல்லது 4 கை அல்லது 5 கை, ஏதோ ஒரு இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்த சிலைக்கு அவர் உருவம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க.
இந்த உருவத்தில் கடவுள் நீ எப்படி செஞ்சேன்னு இப்ராஹிம் நபியோட அப்பாட்ட கேட்டால் என்ன சொல்லுவார் அவர்? நேற்று நான் கனவுல பார்த்தேன், இப்படி தான் அது வந்துச்சு, அதோடைய அந்த டிராயிங் தான் இதும்பார். இன்னொரு சிலை வச்சுருப்பார், இது என்ன, இது முந்தா நேற்று கடவுளில் வந்துச்சு, இதோட டிராயிங் தான் இதும்பார். அப்போது இது எல்லாம் பேச போய் தான் இந்த டிராயிங்கில் நான் செஞ்சுருக்கேன், இதுதான் இதோடைய ஒரிஜினல் ஃபேஸு அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இவைகள் பேச மாட்டாது என்பதை நீ நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை. அப்படிங்கும்போது கொஞ்சமும் உங்களுக்கு நன்மை செய்யாத, உங்களுக்கு தீமையும் செய்யாத அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? இதுவா தீமை செய்யும்? இது இப்போ தண்டிக்குமா? இதுக்கு ஒரு சடங்கில் ஒரு காணிக்கையை நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் இது தண்டனை கிடச்சிருமா? இந்த நம்ம பூரியாம் பாத்தியா இருக்குல்ல, அதில் கூட அந்த ஸ்டோரி அப்படி தான் வரும். ஒருத்தர் பொட்டுக்கல்லை வாங்கிட்டு வர சொல்லுவார், அவர் மாட்டேன்ருவார், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடுவார். உடனே அவர் வீடு கல்யாண வீடு இளவு வீடாக மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த அந்த அவுளியாவுக்கு அவர் கட்டுப்படலைன்னு. இதுக்கு பயந்தே நிறைய பேர் தர்காவுக்கு போயிட்டுருக்கவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ரெகுலராக போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த அவுளியாவுடைய அந்த கோபத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இதே தான் இங்கேயும் நடக்குது. அதனால தான் இப்போ அவுளியா சொன்ன வேலையே செய்யலைன்னா இப்போ அவுளியாவுடைய சிலையை உடைச்சா எவ்வளோ கோபம் வரணும், செம்ம கடுப்பு ஆயிடணும். அவர் அந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவர் இந்த ஊரையே அழிச்சிடணும். இங்கே ஊரை விடுங்க, அடித்தவனே அதை அழிச்சிடணும். அடித்தவர் ரத்தம் கக்கி செத்துருக்கணும். இப்ராஹிம் நபி இப்படி இழுத்துட்டு இப்படி கடக்கணும் கேட்குன்ட்டு ஒன்றுமே நடக்கலை. அவர் அதான் சொல்கிறார், இதுவாக தண்டிக்கும், இதுவாக உங்களுக்கு பரிசளிக்கும், கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், சீச்சி, உங்களுக்கும் நீங்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாத இவைகளுக்கும் நாசம்தான். இது நாசமாக போ, நீங்களும் நாசம், இந்த சிலைகளும் நாசம், நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா என்று கூறினார். சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. உடனே மக்கள் ஆலோசனை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வேறு அதான் சொல்கிறோம்ல, அந்த முட்டு கொடுக்குற அந்த கும்பல்ஸ் ஹக்கு உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன அதை மறுக்கிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கையில பெரிய ஃபித்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, பெருமைனா என்ன அப்படின்ட்டு, சத்தியத்தை மறுக்கிறதும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக நினைக்கிறது. இன்றைக்கும் இதுதான் பிரச்சனை. இப்ராஹிமுங்கிறவர் ஒரு சின்ன பையன், இவங்கெல்லாம் ஊர் பெரியவங்க, உண்மை இதுன்னு புரிய வச்சிட்டார் 5 நிமிஷத்தில். எல்லார் மனசுலையும் கிரிக்கென்ட்டு ஒரு ஜர்க்கு கொடுத்துருச்சு, எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, மைண்டில் ஒரு ஷாக் வந்துருச்சு. ஆனாலும் இவர் சொல்லி நாம் ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகுறது? அப்போ ஊர்வாசிகள் எல்லாரும் தங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. காப்பாற்றிக்க பார்த்து ஏதோ கடவுள் இன்னைக்கு வேணான்னு விட்டுருச்சு. அது ஜாலி மூட்டில் இருக்கும்போது நீ அடிச்சிட்ட, அது போனால் போதுன்னு விட்டுருச்சு. என் பையங்கிறனால அது விட்டுருச்சு. ஏதோ ஒன்று சொல்லி அதை முட்டு கொடுத்து அதை அதுக்கு சக்தி இல்லாமல்லாம் இல்லை. நாங்கள் போய் பின்னாடி போய் 2 ஆடு அறுத்துட்டு அது கூல் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்தோம். நீ செஞ்சதுக்கு அப்போயே எனக்கு வந்துருச்சு. இங்கே நான் அந்த பக்கத்து ஊர் திருவிழாவில் இருக்கும்போதே எனக்கு அது ஜர்க்கு ஆயிடுச்சு. இவன் வந்தான் என் சிலையை அடிச்சிட்டான்ட்டு, நான் தான் ஒன்றும் பண்ணாதன்னு சொன்னேன். இப்படி ஏதோ ஒன்று சொல்லி தங்களுடைய மானத்தை, இதெல்லாம் நடந்திருக்கும். இதாவது என்ன சொல்கிறல, பிட்வீன் த லைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இல்லைன்னா எப்படி எந்த மூஞ்சி வச்சு இப்ராஹிம் நபியை பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க? நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் இவனை விட்டு வச்சா மறுபடியும் புது சேலை செஞ்சு அவன் உடைப்பான். யார்? இப்ராஹிம் நபி. இப்போ இவரை விடக்கூடாது, இதை நம்ம ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். அப்படிங்கும்போது இப்போ இந்த இடத்துல இவர் என்ன, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இவர் பெரிய இப்ராஹிம் நபி ஆறார் அந்த இடத்துல. என்ன, என் பையன் தான் இருந்தாலும் பலி கொடுக்குறேன். என்ன, அவர் பெரிய மனசு பண்ணி என்ன, ஏன்னா அவருக்கு என்ன பலி, என்ன அவருக்கு எது கொடுக்க விரும்பலை, தான் ஒரு ஃப்ராடுங்கிறத ஒத்துக்கணுமா? நேற்று வரைக்கும் இருந்த அந்த மான மரியாதை போகணுமா? இனிமேல் இந்த ஊரும் இந்த குடும்பமும் உழைச்சி சாப்பிடணுமா? இதுக்கு இவன் சாகிறது மேலு, யார், என் பையன் சாகிறது மேலு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபியுடைய அந்த இதை என்ன பண்ணுறாங்க, உடனே நீங்கள் ஏதும் செய்பவராக இருந்தால் இவரை நெருப்பிலிட்டு எரியுங்கள், இவரை பனிஷ்மெண்ட்டு கொடுங்க, உங்கள் தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள், இதன் மூலமாக இவங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று தங்களை சார்ந்தோரிடம் கூறினார்கள். இப்போ இதில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் நினச்சி பாருங்க. பேக்கப்பில் அல்லாஹ் கிடையாது, வஹி கிடையாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு காமன் மேனால் முடியுமா? இன்றைக்கி நமக்கு ஹக்குன்னு எவ்வளோ விஷயம் தெரியும், எத்தனை அனாச்சாரங்களான இடங்கள் நம்ம கலந்துருக்குறோம். நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை, வாயில் துணிச்சலாம் நின்று நம்மளால் சொல்ல முடியுமா? 3வது லெவலுக்கு ஈமானை தவிர 2.5 கூட நம்ம வர்றதில்லை, சொல்கிறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. அந்த லெவல் ஈமான்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு நட்சத்திரங்களையும் போலின்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க. அடுத்து அந்த சிலைகளில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பையும் உடைக்கிறாங்க. அடுத்தது கடைசி அல்லாஹ்வுடைய சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை அது லாபங்களை இழக்கிறது. அதான் சொன்னல, நம்முடைய
லாபங்களை இழக்கிறது, அப்புறம் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் சத்தியத்தில் நிலைத்திருப்பது. அந்த எல்லாம் வல்லசரில் வந்துடுது பாருங்க. இல்லல்லசீனா ஆமனு ஈமான் கொள்வது, வத்தவாசவ் பில் அமலு சாலியாத்து அதற்கான பணியில் இக்காமது அந்த தீனுடைய பணியில் ஈடுபடுறது, வத்தவாசவ் பில் ஹக்கு சத்தியத்தை சொல்வது, வத்தவாசவ் பிஸ் சபுர் அதில் நிலைத்திருப்பது. இந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த வாழ்க்கையில் அந்த 4மே இருக்குது. அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த வல்லசருடைய அந்த 4 போர்ஷனும் இதில் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறாரு, அடுத்த கடவுள் யார்? இப்போ இங்கே பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்னா இவங்க பனிஷ்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்குது? மன்னர் கையில் இருக்குது. அப்போ மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பையனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, நம்ம வீட்டில் இருக்கிறான், ஆனால் பையன் வந்து கொஞ்சம் புத்தி சரியில்லை, இப்படிலாம் பண்ணி ஊருக்குள்ளே ஃபசாது பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்றார். அங்கே போனால் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே ஏதோ ஒன்று சமாளிஃபிகேஷன் சொல்லி, இல்லைங்க எங்களுக்கும் அப்பாவுக்குமான பிரச்சனை, இது எனக்கும் ஊருக்குமான பிரச்சனை, இதில் உங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற அவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, ஏன்டா தௌஹீதில் நீயும் தான் சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற, அல்லாவுடைய அந்த கண்ணியத்தில் நீயும் சேர்ந்து தான் கல்லிட்டு இருக்கிற, அவனையும் வந்து சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய டேஞ்சர், இது டேஞ்சர்லேயும் டேஞ்சர். இது அந்த இடத்துல போய் அவங்ககிட்ட மன்னர்கிட்ட போய் அவன் அந்த உரிமை கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. நீயே ஒரு டுபாக்கூர், நீ என்னை விசாரிக்கிறியா? நீ அல்லாவுடைய பதவியை நீயே அபகரித்தவன், நீ என்னட்ட விசாரிக்கிறியா? என்ன அல்லா தான் உன்னை என் சேரில் உட்கார வச்சானா? உன் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கா? என்ன நீ அந்த சூப்பர் அதிகாரம் உனக்கு எப்படி வந்துச்சு? எங்கள் அப்பா எப்படி மெயின்டைன் பண்ணுற, எனக்கு எல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, உனக்கு எப்படி அங்கீகாரம் எங்கள் அப்பா கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும். இந்த கடவுள்கள், இந்த சிலைகள், இவங்க தான் உன்னை அங்கீகரித்ததா, நீ ஏமாற்றிட்டு இருக்கிற எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவன் கேள்வி கேட்குறான், இப்ராஹிமுடைய அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனே நீர் கவனிக்கவில்லையா? அப்போ இங்கே பதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ராஹிமின் அதிபதி யார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட டிபேட் நடந்திருக்கு. அதை குரான் வந்து ஸ்கிப் பண்ணுது. அந்த டிபேட்டை வந்து பேசலை. அந்த டிபேட் என்ன நடந்திருக்கும், ஏன் அதிபதி யார், நீ அதிபதியா, இந்த விஷயங்கள்லாம் தீர்மானிக்கப்பட்டதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி சொல்கிறாரு, அல்லாஹ் தான் எனக்கு அதிபதிங்கும்போது யார் அந்த அதிபதி அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். அல்லாஹ் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கியிருந்த காரணத்தினாலே அவன் தர்க்கம் புரிந்தான். இந்த தர்க்கத்திற்கு காரணம் என்ன? பவர், அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான். அது நான் போட்ட பிச்சை. அல்லாஹ் சொல்கிறான், போய் தொலைதுன்னு நான் கொடுத்தேன் இவனுக்கு, சேரில் உட்காந்துக்கிட்டு இவன் வந்து எனக்கு எதிராக பேசுகிறான், அதுவும் என்னுடைய அடியாருக்கு எதிராக பேசுகிறான். பேசும்போது சொல்கிறான், எவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கிறானோ அவனே என்னுடைய அதிபதி என இப்ராஹிம் கூறியதற்கு நானும் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றேனே என அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், அப்படியானால் சூரியனை கிழக்கிலிருந்து இறைவன் உதிக்க செய்கிறான், நீ அதை சற்று மேற்கிலிருந்து உதிக்க செய் என்று கூறினார். இப்போ இந்த இடத்துல என்ன டிபேட் போகுது, வாழ்வையும் மரணத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ், அவன் தான் என் அதிபதிங்கிறார். உடனே அந்த மன்னர் என்னங்கிறான், வாழ்வும் மரணமும் நானும் கொடுப்பேனே. 2 சிறை கைதிகளை கூட்டிகிட்டு வரான். ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறான், அவனுக்கு வாழ்க்கை கிடச்சிருச்சு, மரண தண்டனை கைதி, உயிர் பிச்சை கிடச்சிருச்சு, போயிட்டான். இன்னொரு மரண தண்டனை கைதி அப்போவே தலையெடுண்டான், சாகடிச்சிட்டான். இப்போ 2ம் நானும் கொடுத்துருக்கேன்ல, என் கையிலையும் இந்த பவர் இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே இவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னங்கிறாங்க, சரி விட்டுரு அந்த ஆர்குமெண்ட்டு, ஓரளவுக்கு இதில் முட்டு கொடுக்க முடியுது அவனால், சரி விட்டுரு அந்த ஆர்குமெண்ட்டை அப்படியே விட்டுரு. அடுத்த கொஸ்டின் வைக்கிறார், என்னுடைய இறைவன் இயற்கையை நிர்வாகம் செய்யக்கூடியவன், சூரியனை வந்து கிழக்கிலிருந்து வர செய்கிறான், அப்போ இயற்கையை கையில் வச்சிருக்கிறான், நீ மேற்கிலிருந்து வர செய். அப்போ இதில் இவன் சொல்ல முடியுமா, இயற்கைக்கு என் மீது என்ன, இயற்கையின் மீது எனக்கும் அதிகாரம் இருக்குது, நானும் வானம் பூமியை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த இடத்துல வாயடைச்சு போகிறான். டக்குன்னு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க இப்ராஹிம், இன்னிலிருந்து உங்கள் வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன்னானா, ஏப்பா இன்னும் தான் நெருப்பு பற்ற வைக்கலையா? அடுத்து சொல்கிறேன், என்னப்பா அது, அப்போவே ஊர் பெரியவங்களாம் சொல்லிட்டாங்களே, இனி இதில் பேசுறதுக்கு நான் என்ன இருக்குது, உங்கள் விருப்பம் தான் என் விருப்பமோ, உங்களுக்காக தானே நான் இந்த ராஜா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டேனா, பற்ற வைங்க. இதுதான் அல்லாஹ் அதனால தான் சொல்கிறான், அக்கிரமம் புரியும் கூட்டத்தினரை நேர்வழிப்படுத்த மாட்டேன். இன்றைக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏன் ஹிதாயத் கிடைக்கிறது இல்லை, ஹக் எது பாத்தில் எதுன்னு குரானை படிக்கும்போது அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும், புரியுதுங்களா? ஹக்குடைய புத்தகங்கள் படிக்கும்போது அதுக்கு மறுப்பு எழுதுறாங்களே, அப்போ அந்த எந்த எழுத்துக்களை வந்து மேய்ஞ்சி நமக்கு வந்து அல்லாஹ் வந்து புரிய வச்சானோ அதே எழுத்துக்களுக்கு அவங்க மறுப்பு கொடுக்குறாங்களே, அப்போ அந்த எழுத்துக்கள் படிக்கும்போது இது கரெக்டாக தானே எழுதியிருக்குன்னு கடந்து தானே அவங்க போயிட்டுருப்பாங்க. அது கடந்ததுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஜனாதா தொழுகை நடத்தி சீல் வச்சுருவான், இதோட இது செத்துருச்சு, நடைப்பினம், நீ வாழ்ந்துக்கோ, தின்னுக்கோ, பேண்டுக்கோ, அவ்வளோதான், அதுதான் உன் கெப்பாசிட்டி.
அறிவு கண்ணு இனிமேல் உனக்கு ஆக்டிவேட் ஆகாது. எனக்கு வந்து ஈசா நபியே வந்து உன் முன்னாடி குதுபா ஓதுனாலும் உனக்கு ஒன்றும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. நீ தஜ்ஜாலோடு சேர்ந்துட்டு நீ ஈசா நபிக்கு எதிராக சண்டைக்கு வருவே தவிர அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஹக்கு இதுங்கிறது உனக்கு புரியவே புரியாது. அல்ல அதான் சொல்கிறான், ஜாலிம்களை நான் நேர்வழி காட்ட மாட்டேன். இன்றைக்கி வந்து ஜுலுமுள்ள உச்சகட்டத்தில் யார் போயிட்டோம்? இன்றைக்கி உம்மத்து போயிருச்சு. குரானை வந்து இன்னும் உபதேசம் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் வழிகேடு அதிகமாகுது. எல்லாம் சொல்கிறான்ல, இன்னும் அவங்க நேர்வழி கூப்பிட்டா வழிகேடு அதிகமாகுது, என்ன ரிவர்ஸில் போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ இப்ராஹிம் நபியோடைய அதான் சொல்கிறேன், இப்போ தியாகத்துடைய அடுத்த கட்டம் என்ன? விளைவு தெரியாமல் பேசினாருன்னு இல்லை, விளைவு தெரிஞ்சு தான் பேசினார். மன்னருக்கு எதிர்த்து பேசினா உச்சபட்சமாக என்ன பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும்னு தெரியும். ஆனாலும் நான் வாயை மூடிட்டும் இருக்க மாட்டேன், துணிச்சலாக பேசுவேன். எக்கோ அடிக்குது, கொஞ்சம் சவுண்டு கம்மி. துணிச்சலாக நான் பேசுவேன். கரெக்டாக இருக்கா? எனக்கு அடிக்கிறதுக்கு பூன்ட்டு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, உயிருக்கே த்ரெட்னிங் வருது. இப்போ இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கலாம். மன்னிப்பு கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவங்க அப்பா மன்னர்கிட்ட பேசி, என் பையன் தாங்க, லாஸ்ட் வார்னிங் ஒன்று கொடுத்துருங்க, இனி வந்து இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வெளியூருக்கு ஏதாவது அனுப்பி வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? இல்லை, உயிரை வேணாலும் கொடுப்பேன், சொன்ன கருத்துக்களை ஸ்டாண்ட்லேருந்து கீழே இறங்க மாட்டேன், அப்படியே நிலச்சிருப்பேன் அப்படிங்கிறேன். அப்போ அந்த இடத்துல நெருப்பு கொண்டாந்து பற்ற வைக்கிறாங்க. 37 அத்தியாயத்தில் 97லேருந்து 99. அவர்கள் கோபம் கொண்டு இவருக்காக ஒரு கிடங்கை எழுப்புங்கள், பின்னர் அதில் நெருப்பை உண்டாக்கி அந்நெருப்பில் இவரை போடுங்கள் என்று கூறினார்கள். ஒருமித்த கருத்து இஜ்மா ஆயிடுச்சு. மன்னரும் சொல்லிட்டாரு, பூசாரிகளும் சொல்லிட்டாங்க, ஊர் மக்களும் சொல்லிட்டாங்க, போட்டுருங்கன்ட்டாங்க, கொண்டாந்து போடுறாங்க. ஆகவே அவருக்கு எதிராக சதி செய்ய நாடினார்கள். ஆனால் நாம் அவர்களை இழிவடைந்தோராக ஆக்கிவிட்டோம். பின்னர் இப்ராஹிம், நிச்சயமாக நான் என் இரட்சகனின் பால் செல்லுகிறேன், அவன் எனக்கு நேர்வழியை காண்பிப்பான் என்று கூறினார். இப்போ இந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புலேருந்து காப்பாற்றப்படுறாங்க, நெருப்பில் போடுறாங்க, நெருப்பில் எந்திரிச்சு நடந்து வராரு, ஊர் வாயடைச்சி போகுது, ஒன்றும் பேச முடியல. இன்னைக்கு மேலே என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? ஒன்றுமே பனிஷ்மெண்ட், இதுக்கு மேலே என்ன பனிஷ்மெண்ட் இருக்குது? அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் அல்லாஹ்விடத்தில் ட்ராவல் பண்ணி போகிறேன், நான் ஹிஜ்ரத்து போகிறேன், இன்னும் இந்த ஊரில் எனக்கு இருக்க மாட்டேன். இந்த ஜுலுமுடைய கட்டமைப்பு இருக்குது, லேயர் லேயராக அடுக்கி வச்சுருக்கீங்க. இவன் அவனை சொல்கிறான், அவனை சொல்கிறான், இவனை சொல்கிறான், எல்லோரும் கூட்டுக்கலவனியாக இருக்கீங்க. இங்கே அநியாயமாக இருக்குது, எல்லோரும் சேர்ந்து இறைவனுக்கு மாறு செய்கிறீங்க. திருந்தலான்னு சொல்லலான்னு தாவா செஞ்சால் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தரும் உடன்படாங்க, ஒருத்தர் மட்டும்தான் ஈமான் கொள்கிறார். யார்? லூத் அலைஹிஸ்ஸலாம். இப்போ இவங்க 2 பேர் மட்டும் இங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் ஆகிருக்கலாம் அல்லது மனைவி. அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் சொல்கிறேன். இந்த 3 பேர் இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க எல்லாருமே வராங்க. இப்போ இந்த இடத்துல இவருடைய அந்த பயணம் புகாரியில் கூட அந்த மேப் போட்டிருப்பாங்க. இப்ராஹிம் நபியுடைய புகாரி 3வது வால்யூம்னு நினைக்கிறேன், 3வது வால்யூமா 2வது வால்யூமா, நபிமார்களின் செய்திகள்ன்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த சப்ஜெக்டில் போனீங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய செய்தி ஸ்டார்ட் ஆகும்போது அவருடைய அந்த மேப் போட்டிருப்பாங்க. அவர் வந்து எந்தெந்த இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்ட்டு. அப்போ இதில் வந்து அவர் என்ன பண்ணுறார்? ஈராக்லேருந்து கிளம்புறார், சிரியா போகிறார், பலஸ்தீன் போகிறார், எகிப்து போகிறார், அரபு தீபகற்பம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. எங்கே போனாலும் இதே ஸ்ட்ரக்சர் தான். ஒரு அப்பாவி ஆட்டும் வந்த மக்கள், சுரண்டி திங்கிற ஒரு போலி கடவுள் ஆன்மீக கூட்டம், அந்த ஆன்மீக கூட்டத்துக்கு மேலே ஒரு மன்னர். இந்த 3 ஸ்ட்ரக்சர் இன்றைக்கும் அந்த 3 ஸ்ட்ரக்சர் தான். இது எங்கே நீங்கள் கயாமத் நாள் வரைக்கும் போனீங்கனாலும் இவங்களுடைய பெயர்கள் மாறிக்கும், இவங்களுடைய ஷேப்ஸ் மாறிக்கும், இவங்களுடைய ட்ரெஸ் மாறிக்கும், கோயில்கள் மாறிக்கும், கடவுள்கள் புதுசு வந்துடுவாங்க, சடங்குகள் மாறிக்கும். ஆனால் இந்த 3 லேயர் தான் இருக்கும். அப்போ அதில் பார்க்குறாரு, எங்கேயுமே ஒரு ஊர் கிடைக்கல. இப்போ இங்கே தான் மக்காவுடைய அந்த அதோடைய இனிமே வந்து என்ன, மக்காவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். அப்போ அவர் பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு? அல்லாஹ் வந்து எனக்கு நேர்வழி காட்டுவான், நான் அவனை நோக்கி போகிறேங்கிற. இதுக்கு மேலே அவருக்கு என்ன ஹிதாயத்து வேணும்? இப்போ நம்ம தௌஹீதுங்கிறோம்ல, முடிஞ்சு போச்சு, இதோட கம்ப்ளீட்டடுங்க, ஷஹாதத் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஹிதாயத்து வேணும்? இங்கே தான் தீன் வேணும். எப்படி வாழக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, எப்படி வாழணுன்ட்டு. அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், வாழ்க்கையுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கக்கூடாதுன்னு காமிச்சாச்சு. எப்படி இருக்கணும்? ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும், பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணும், குற்றவியல் சட்டங்கள் எப்படி கொடுக்கணும், எது நீதியான அரசு, எது நீதியான நிர்வாகம், எது நீதியான வாழ்க்கை முறை. மனிதர்களில் ஏழை இருக்கான், பணக்காரன் இருக்கான், அறிவு குறைந்தவன் இருக்கான், ஜாஸ்தியானவன் இருக்கான், பலம் குறைந்தவன் இருக்கான், பலவீனன் இருக்கான். இவங்களை எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுவேன்? புரியல. அதுக்கு அலையிறார். அடுத்தது இப்போ அவர் பார்க்குறாரு, இந்த போலி கடவுள்கள் எல்லா பக்கமும் டாமினன்ஸ் பண்ணுது.
இந்த போலி கடவுள்களை நம்மளால் உடைக்க முடியல. எங்கே போனாலும் தாவா செஞ்சால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு ஊராக பார்க்குறாரு. இளமை இதுலேயே கழிஞ்சிருது. கிட்டத்தட்ட 80-86 வயசு, முழு தேடல் இதுலேயே என்ன ஆகிடுது, கழிஞ்சிருது. அப்படியாப்பட்ட ஒரு ஏகத்துவ நகரம் இவருக்கு என்ன ஆகலை, கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவர் குழந்தை ஒன்று பிறக்குது. யார், சாரா. இதில் அந்த புகாரில் ஹதீஸ் கூட வரும்ல, எகிப்தில் போகும்போது இது வரும்ல, அந்த ஒரு மன்னன் கூட பிடிச்சிக்குவான், ஒரு மன்னன் கூட பிடிச்சிக்குவான்ல, சாரா அலைஹிஸ்ஸலாமை பிடிச்சிக்குவான். அதுக்கப்புறம் அவங்க துவா செய்வாங்க. கடைசியாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுக்கு பரிசீலித்து அந்த மன்னர் வந்து கொடுப்பார். அப்போ இது எல்லாமே அந்த பீரியடில் நடந்தது. இவர் ஊராக தேடுறாரு. அப்புறம் வந்து அல்லாஹ் கடைசியாக அவர் என்ன பண்ணுறான், அவரை செலக்ட் பண்ணி ஹிதாயத்து கொடுக்குறேன், உனக்கு ஒரு வேலை வச்சிருக்க அல்லாஹ் சொல்கிறான். மேலும் இப்ராஹீமை அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள். இன்னும் அவர் அவற்றில் எல்லாம் முழுமையாக தேர்ந்து விட்டார். அப்போது அவன் கூறினான், நான் நிச்சயமாக உம்மை மனித குலத்திற்கு தலைவராக ஆக்கப் போகிறேன். அதற்கு இப்ராஹிம் வினவினார், என்னுடைய வழித்தோன்றல்களையும் இந்த வாக்குறுதி சாருமா? அதற்கு அவன் கூறினான், அநீதியாளர்களை என்னுடைய இந்த வாக்குறுதி சாராது. 2வது அத்தியாயத்தில் 124. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், உன்னை நான் ரொம்ப செலக்ட் பண்ணிட்டேன், பிடிச்சி போச்சு, இருக்கிறதுல உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அறிவை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினேன், எப்படி சத்தியத்தை சொல்லணுமோ அப்படி சொன்னீங்க, எப்படி வந்து உயிருக்கு பயப்படக்கூடாதோ அப்படி பயன்பட்டீங்க, எதில் ஃபாய்தா இருக்குன்னு பார்க்கல, எது உண்மைன்னு பார்த்தீங்க, இதெல்லாம் குவாலிஃபிகேஷனும் உங்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் தான் மனித குலத்திற்கே இன்றைக்கி தலைவர், நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ன உடனே ஒவ்வொரு பொறுப்பாக கொடுக்கப்படுது. லூத் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் ஜோர்டானில் விடுறாங்க. அந்த இடத்துல ஒரு தாய், அந்த இடத்துல ஒரு மர்கஸ், நீங்கள் அந்த இடத்துல இருந்துக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அது ஏன் ஜோர்டான் செலக்ட் பண்ணப்படுது, ஈரானு, ஈராக்கு, எகிப்து, இந்த 3க்கும் அது சென்டர். அந்த இடத்துல தான் வியாபாரி கூட்டம் வரும் போகும். அப்போ அவங்களுக்கு தாவா செய்கிற ஒரு மையமாக யார் ஆகிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிறாங்க. அந்த இருக்கக்கூடிய அவங்க சொல்கிறாங்க, மனிதர்கள் இறைவனை மட்டும்தான் கட்டுப்படணும், அவனை தான் வணங்கணும், அவனை மட்டுமே சார்ந்திருக்கணுங்கிற அந்த விஷயத்தை போதிக்கிறதுக்காக அவர் அங்கே விடுறாங்க. அதே மாதிரி இசாக் அலைஹிஸ்ஸலாம் 2வது மகன், அவரை என்ன பண்ணுறாங்க, பாலஸ்தீனில் கொண்டு போய் விடுறாங்க. பாலஸ்தீன் என்ன, அங்கே கடல் வழியான அந்த போக்குவரத்து, அந்த தொடர்புகள்லாம் இருந்தது. லெபனானு, பாலஸ்தீனி, கேனான்கிற அந்த பகுதி, இதெல்லாமே இருக்கக்கூடிய பகுதியில் அதுவும் ஒரு சென்டரான ஒரு இது. அது வந்து ஹார்பர் போர்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த இடத்துல வந்து விடுறாங்க. அதே மாதிரி இவருடைய மகன் தான் யார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இங்கேருந்து அந்த வம்சம் தான் பனி இஸ்ராயல்களும் எமர்ஜாய் வராங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து எங்கே கொண்டு போய் விடுறாங்க, மக்காவில் கொண்டு போய் விடுறாங்க. மற்றவங்களையாவது ஆள் நடமாட்டம் இருக்கிற ஊர்களில் விட சொன்னான் அல்லாஹ், இவரை எங்கே போய் விட சொல்கிறான், ஆள் நடமாட்டம் இல்லை. ஏன், இவங்கெல்லாம் வந்து கரண்ட்டில் வாழ்ந்த மனிதர்களை டார்கெட்டாக வச்சு தாவா செய்கிறதுக்கு அனுப்பப்பட்டவர்கள், இவங்க ஃப்யூச்சருக்காக தாவா செய்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள். இவங்க போய் ஊரில் இருக்கும்போது அந்த கல் மண்ணுக்கு என்னத்தை போய் தாவா செய்வார், இந்த ஊரில் இருக்கிற பாலைவன மண்ணுக்கும் கல்லுக்கும் அங்கே என்ன இருக்குது, தாவா செய்கிறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, வியாபாரமும் அங்கே நடக்கிறது இல்லை, கடல் வழி வியாபாரமும் இல்லை, எதற்காக மக்காவுக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ், அது புகாரியில் இருக்குது, அதை படித்து பார்த்துங்க. புகாரியில் 3364வது செய்தி. அப்போது இதோடைய இது என்ன நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகளாவிய இமாமத், இப்ராஹிம்னுடைய அந்த மனித குலத்திற்கு தலைவராக நான் தாக்கினேன்னு அல்ல, அந்த வாக்கு தான் சொல்கிறேன். அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்தானா, ஒரு கட்டளை போட்டானா, அதில் எவ்வளோ ஆழமான ஹிக்மத் இருக்கும், அதில் என்ன மெசேஜ் இருக்குன்ட்டு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளால் அது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ அந்த இடத்துல அவர் எல்லாம் செலக்ட் பண்ணி போடுறான். இது பார்த்தீங்கன்னா தஃப்சீர்கள்லாம் வரும், நமக்கு அப்படியே கலங்கடிச்சிரும். யாரை, இப்ராஹிம் நபி கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் போய் அந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் போய் விடும்போது நம்மளால் படிக்க முடியாது, அவ்வளோ கண்ணில் தண்ணி வந்துடும், அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா வழியில் ஒவ்வொரு ஊரும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு ஊராக காமிச்சு யாரெல்லாம் இந்த ஊரா, அவங்க வரும்போதெல்லாம் உற்சாகமாயிருவாங்களாம், இந்த ஊரில் தான் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கும்போது, இல்லை போ இன்னும் போன்னு சொல்லி கடைசியாக மக்கா வரும்போது இதுன்னொன்னே எப்படி இருக்குன்னு நினச்சிப்பார். அந்த ஊர் மதினாலேருந்து நம்ம வரும்போது பார்த்தா நமக்கே கலங்கும், இவ்வளோ இது இருக்கும், பாறாங்கல், குளங்கள், பைரோடு தான் நடந்து வராங்க. ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும் இமேஜின் பண்ண முடியாது. கை குழந்தை எடுத்துகிட்டு
கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டரு ஒன் சைடு ட்ராவல் இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் தெரியும். விட்டுட்டு வர போகிறோம். இங்கே மதீனா மக்கா பஸ்ஸு போகும் பாருங்க, சைடில் பார்த்துட்டு வாங்க. மதீனா வழியாக தான் வரணும். அது பார்த்தாலும் நமக்கு பொலிக்காரு. இப்போ நான் சொல்கிறது எப்போ 2023 புலி கரைக்கும். அப்போ இன்டீரியர் போயிட்டே இருக்கிறாரு. நில்லு, இதுதான் ஸ்பாட்டு, வா. எப்படி இருக்கும்? மக்சத் என்ன? அவ்வளோ உயர்ந்த மக்சது இருக்கும். அது இன்றைக்கி அந்த மக்சது கேலி குத்தாகி கூத்தடிச்சுட்டு நம்ம இருக்கோம், ஹரமை வச்சுக்கிட்டு. இங்கே சவுதி அரேபியா எதுக்கான ஸ்பாட்டாக இப்போ மாறிட்டுருக்கு? டூரிசமுக்கான ஸ்பாட்டாக மாறிட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, எந்த ஊரையும் இந்த மாதிரி ஒரு யோக்கியமான ஊராக பார்க்கல. அப்போ அல்லாஹ் இவரை கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஸ்பாட்டுக்கு வாங்க, பையனை கூட்டிங்க, ஒய்ஃபை கூட்டிங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கொண்டு ஒரு இடத்துல கொண்டாந்து விடுறான். விட்டுட்டு அந்த நேரத்துலையா சும்மா விட்டானா அல்லாஹ்? அந்த மக்கா ஏன் தேர்வு செய்யப்பட்டது அதுவும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உலக இமாமத்துக்காக அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான் ஸ்பாட்டு. அந்த ஊரில் ஒரு ஊரை உருவாக்க போகிறேன், அந்த இடத்துல ஒரு ஊர் உருவாக்க போகிறேன், அங்கே ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க போகிறேன். அந்த கலாச்சாரம் உலகத்துக்கே வழிகாட்டணும். அது யாரு காமிச்சா வழிகாட்டுச்சது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கலாச்சாரம் உருவாகுது 3000 வருஷம் கழிச்சு, குழந்தைய கொண்டு போய் விட்டார் 3000 வருஷம் அட்வான்ஸாக. இங்கேருந்து ஒரு ஊர் உருவாகணும், எல்லாம் உருவாகணும். ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் ஒரு ஊர் உருவாகணும்னா என்ன வேணும்? ஒரு ஊரை உருவாகணும்னா என்ன வேணும்? தண்ணி இருக்கணும், ஆறு இருக்கணும், விளைநிலம் இருக்கணும், மண் இருந்தால் இருக்கணும். தரிசல் மண்டல் மண்ணாக இருக்கக்கூடாது. நல்ல பொண்ணு விளையக்கூடிய பூமியாக இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? காடுகள் இருக்கும், மழை பெற்று தரக்கூடிய காடுகள் இருக்கணும். இது 3 இருந்துச்சுன்னா அங்கே மனுஷன் குடியிருப்பான். புரியுதா? இப்போ இங்கே 3ம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் யாராவது ஒன்று அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும். எதுவுமே காலியாக இல்லையே. இவர் போய் சுற்றி பார்க்குறாரு. எல்லா பகுதியும் மனிதர்களால் ஆளப்பட்டு இருக்கு. அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறான்? அல்லாஹ் என்ன பண்ணுறான்? எனக்கு ஏதோ ஒரு நல்லா இருக்கிற ஊரை தான் நான் டெவலப் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கே ஆகாத பூமி எது செலக்ட் பண்ணு, அந்த பூமி நான் உலகத்துக்கே சூப்பர் பூமியாக நான் மாற்றி காட்டுறேன். எப்படி? அங்கேருந்து ஒரு கலாச்சாரம் உருவாகும், உலக பொருளாதாரத்தை அது கற்றுக் கொடுக்கும். எது? இன்றைக்கி உலக பொருளாதாரம் மேதை யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு. அவங்கக்கிட்ட என்ன ஜிடிபி இருந்துச்சு? 0 ஜிடிபி வச்சு ஜிடிபி எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு காமிச்சாங்க. ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறத யார் காமிக்கிறாங்க? இன்றைக்கி அந்த ரசூல்லாவுடைய அந்த கலாச்சாரம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, கலாச்சாரத்துக்கு என்ன சொல்ல, சிவிலைசேஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின அந்த சிவிலைசேஷன் இருக்குல்ல, அது இன்றைக்கி உலகத்துக்கே முன்மாதிரி. யாரும் இன்னும் அச்சீவ் பண்ணல. இன்னும் அந்த இவங்க இண்டெக்ஸ் போடுறாங்கல்ல, சுதந்திரத்துக்கான இண்டெக்ஸு, ஜனநாயகத்துக்கான இண்டெக்ஸு, மனித அமைதிக்கான இண்டெக்ஸு, அந்த இண்டெக்ஸ் எதுவுமே இன்னும் ரசூல்லாவுடைய இண்டெக்ஸோட இன்னும் கம்பேரிசனுக்கே வரல. அதுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணுற பூமி, அதுக்காகத்தான் மக்காவை செலக்ட் பண்ணுறப்போ. புரியுதா? ஆள் அரவம் இல்லாத பகுதி ஏன் செலக்ட் பண்ணுறான்? ஏன்னா ஆளுன்னு ஒன்று இருந்தால் ஆல்ரெடி அங்கே ஒரு கோயிலுன்னு இருக்கும். அவன் என்னம்மா எங்கள் அப்பா பாட்டம் வழிமுறைக்கு மாற்றமாக நீங்கள் கொண்டு வரியாம்பா. சரி போ, இது தௌஹீதா, இது இங்கே இங்கே ஜாஹிலியத் அப்பம் பாட்ட வழிமுறையே என்ன? இங்கே மக்கால அப்பம் பாட்ட வழிமுறையே தௌஹீத் தாண்டா. போட 0லேருந்தே தௌஹீது. எது? ஊர் உருவாக்கணும். முதல் செங்கல் வைக்கப்பட்டதே தௌஹீத் தான். முதல் ஆள் இங்கே குடியிருந்ததே தௌஹீத் தான். அவருக்கு தான் அந்த ஊர் சொந்தம். இந்த உலகம் இன்னைக்கு ஏற்றுக்கிட்ட வழிமுறை தானே, மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணில் வாழலாம். இப்போ என்ன தௌஹீதுக்கு இன்றைக்கி யாராவது அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நாதி இருக்கா உலகத்தில்? அமெரிக்கா கொடுக்குமா? ஆப்பிரிக்கா கொடுக்குமா? ஆனால் இவங்க தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? யார்? ஹிஜாஸு நாங்கள் தௌஹீதுக்கு இங்கே இடம் இல்லை, ஏகத்துவத்திற்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் உருவாக்குனது 0லேருந்து உருவாக்குனதே எல்லாம் அதுக்கு தான். 4000 வருஷம் காக்க வச்சு 2 ரசூல் தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இன்னொன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. 2 ரசூலை வச்சு கொண்டு ஜென்ரேட் பண்ணுற அந்த ஊரை, இதுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட அந்த ஊர், அதுக்காகத்தான் ஹஜ்ஜு அங்கே கடமையாகப்பட்டது. ஏன்னா இப்ராஹிம் நபிக்கு நிறைய மர்க்கஸ் இருக்குது, எங்கே இருந்து வேணாலும் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். ஈராக்கில் கொண்டு வந்தால் என்னம்பா, நாங்கள் மனிதர்கள் சேர்ந்து பண்படுத்தின ஊர், பின்னாடி உங்கள் இறைவன் சொந்தம் கொண்டாடுறானா கேட்பானா இல்லையா? பாலஸ்தீன் எப்படி? பாலஸ்தீனை நாங்கள் ஆல்ரெடி சிவிலைசேஷன் வச்சுருந்தோம்மா. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறான்? 0 சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஊரை செலக்ட் பண்ணுறான்.